ஞாயிறன்று நடக்கும் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் கடந்த 2011ஆம் ஆண்டில் சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. இவற்றில் சிசாட் எனப்படும் ஆங்கில திறனறி தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்தன. ஆங்கிலத்தில் படித்தவர்களுக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்று போராட்டக்காரர்கள் வாதிட்டனர். இதையடுத்து ஆங்கில மொழி திறனறி தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அறிவித்த மத்திய அரசு 2011ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவித்தது. இந்நிலையில் ஞாயிறன்று நடக்கும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை எழுத்துத் தேர்வை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை அவசர வழக்காக கருதி உச்சநீதிமன்றம் விசாரித்தது. ஞாயிறன்று நடக்கும் தேர்வை எழுத 9 லட்சம் பேர் காத்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆங்கில மொழி தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அரசு அளித்துள்ள உறுதிமொழியையும் கருத்தில் கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனால் திட்டமிட்டபடி நாடு முழுவதும் ஞாயிறன்று யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகள் நடக்கின்றன.